யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. தம்பி, ஃபீல் பண்ணாதீங்கப்பா, கண்டிப்பாக உங்களை ரெக்கவர் பண்ணிடலாம். எல்லாரும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடு இருங்க. மச்சான், இப்போதைக்கு எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் நீ மட்டும்தான்டா. ராஜேஷ், திரும்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்கள் தன்னம்பிக்கையோட அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ப்ரேயர்ஸ் அவங்கள கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணி கூப்பிட்டு வரும். ப்ரொசீஜரில் சைன் பண்ணணும். சைனு நான் போட்டுமா தம்பி? இல்லைப்பா, துர்கா அம்மாவோட பொண்ணு தான் போடணும். ஸோ இவங்க தான் சைன் போடணும். அதனால் சைன் போடுங்க. இல்லைக்கா, சைன் போடு. இல்லைக்கா, அம்மா சைன் பண்ண சொல்லுங்கள். ஸோ தாமதிக்கிறதுக்கு இது நேரம் இல்லை. கௌதம், அம்மா அம்மா பத்திரம். நிகழ்ந்ததை எல்லாமே கனவாய் மறப்பாயா? நிகழ்வதை நினைத்தேதான் வாழ்வை தொடர்வாயா? பெண்கிளியே பெண்கிளியே கண்களியே இந்த ஈரம், நீ அழுதழுது கண்ணை விட்டு கருமணி உதிர்ந்திடக்கூடும். ஒரு ஊரில் ஒரு ராஜா நீ சொல்ல தலையசைத்தேன். உன் வயிற்றில் பிறந்ததனால் இறைவனை நான் மறந்திருந்தேன். உறவுகள் நீ சொல்ல. டேய், கண்டிப்பா அத்தை ரெக்கவர் ஆகிடுவாங்கடா. நம்பிக்கை நிறையாவே இருக்குடா. நம்பாம இல்லை, இருந்தாலும் அத்தைக்கு இப்போ இவ்வளோ பெரிய கஷ்டம் தேவையா சொல்லு? அவங்க வயசுக்கு இப்போ தாங்கிக்க முடியாத பாரம்தான். புரியுதுடா, ஆனால் விதி அப்படி அமைஞ்சிருச்சு, என்ன பண்ண முடியும்? ப்ரோ, அத்தைக்கு ஒன்றும் ஆகாது ப்ரோ. கண்டிப்பாக ஆக விட மாட்டான்டா. நம்பிக்கையோட இருப்போம். உறவுகள் நீ சொல்ல கண்டேன் அம்மா, உனக்கென எதுவெனும் செய்வேன் அம்மா. விலங்குகள் அது கூட சொல்லும் அம்மா, அன்பின் எல்லை அம்மா, அன்பின் வாசம் நீ அம்மா, அழுகை சிரிப்பும் நீ அம்மா, தாங்கும் தோள்கள் நீ அம்மா, தந்தை மடியும் நீதான் அம்மா. இல்லக்கா, அம்மாவுக்கு எதுவும் ஆகாதுடா. அத்தை கஷ்டமா இருக்கத்த, அம்மாவை கடைசியில் இந்த நிலைமையில படுக்க வச்சுட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, விதி எப்போ என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும். தலையெழுத்து யாராலையும் மாற்ற முடியாதுடா. ஏடி, உன் புடிவாதம் தாண்டி இப்போ வச்சு அவளுக்கிட்ட சொல்லடி. அவள் புடிவாதம் தான் இந்த நிலைமையில அவங்க அம்மா கறி வந்து படுத்திருக்கான்னு. இதுக்கப்புறம் வச்சு அவளுக்கு புரிய வைடி. அவள் ஒன்றும் புரிஞ்சுக்காம இல்லத்த, உங்களுக்கு தெரியுமா? சும்மா புள்ளைய நோக்கடிக்காதீங்க. அவள் ஒன்றும் யாரையும் புரிஞ்சுக்காமலும் இல்லை, ஏறனையும் கஷ்டப்படுத்தல. திரும்ப திரும்ப அவளையே ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க. அத்தை, பாட்டி திட்டட்டும், பாட்டி திட்டதுல தப்பு இல்லை. நான் தானே எல்லா சூழ்நிலையிலையும் அம்மா பாசத்தை உதாசனப்படுத்திட்டு இருந்தேன். அதனால பாட்டி திட்டதுல தப்பு இல்லை. நீ திட்டு பாட்டி. அம்மா கெஞ்சும் போதெல்லாம் அம்மா பாசத்தை மதிக்காம இருந்தது தப்பு தான் பாட்டி. என்னை கொன்று போட்டா கூட பழி ஆறாது, பாவம் போவாது. ஏண்டி, உன்னை திட்டணும் நாடி நாங்கள் திட்டிட்டு இருக்கோம். நீ கொஞ்சமாச்சு அவகிட்ட பேசியிருந்துருக்கலாண்டி. உன்னை பத்தின நினைப்போம் அந்த மன அழுத்தமும் தான் அவளை இந்த சூழ்நிலையில கொண்டாந்து விட்டுருக்குடி. புரியுது பாட்டி. அம்மாவை இதுக்கப்புறம் எப்பயுமே எந்த சூழ்நிலையிலையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் பாட்டி. ஏய் நாச்சியா, சும்மா புள்ளைய போட்டு கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க. அவ என்ன தெரிஞ்சவ பண்ணா சொல்லு? அவ மனசுல ஒரு எண்ணம் இருந்திருக்கு, அத அவ மனசுக்குள்ள வச்சுட்டு இத்தனை நாள் இருந்திருக்கா. அதுக்கு என்ன பண்றது? இப்பதான் நல்லபடியா பேசி அவங்க அம்மா விருப்பத்துக்காக எல்லாத்தையும் பண்ணிருக்காள்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் அவ புரிஞ்சுப்பா. இதுக்கப்புறம் நல்லா இருப்பா. நல்லா இருக்கணும், அதுக்கு அந்த சாமி அவளை காப்பாத்தி கொண்டாந்து நம்ம கிட்ட கொடுக்கணும். நெஞ்சில் வாரம் வந்தால் சாய்வேனே உன் தோளிலே, கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அண்ணாலிலே. இனி ஒரு ஜென்மம் எடுத்து. மச்சான், ரொம்ப டிஃபிகல்ட்டான கேஸ் தான். நம்ம நினச்சதை விட நிலமை ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு.
வெறும் ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்கனவே வீசிங் ப்ராப்ளம் இருந்ததுனால நுரையீரலில் ஆக்சிஜன் அளவு ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஒரு கட்டத்தில் ஹார்ட் பீட்டே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில டைம் எங்கள் ட்ரீட்மெண்ட்டையும் தாண்டி ஒரு சில சக்தி இருக்குன்னு நாங்கள் நம்புவோம். ஸோ கடைசியாக அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்த நம்பிக்கையா, இல்லை மீதி இருக்கிற வாழ்க்கை நம்ம பொண்ணு கூட நிம்மதியாக வாழ போகிறோம், உங்கள் வாழ்க்கைலாம் நல்லபடியாக அமைய போகுதுன்ற நம்பிக்கையான்னு தெரியல. நாங்கள் அவங்கள காப்பாற்றணுன்ற போராட்டத்துக்கு ஈக்குவலாக அவங்களோட நம்பிக்கையும் எங்கள் கூட போராடிச்சு. பேஷண்ட்டோட தைரியம் தான் இப்போது அவங்கள காப்பாற்றிருக்கு. ஸோ ஆப்ரேஷன் சக்ஸஸ் தான். தம்பி அப்ப எதுவும் பிரச்சனை இல்லைல்ல தம்பி இதுக்கப்புறம்? பிரச்சனை இதுக்கப்புறம் இல்லை, பட் இதுக்கப்புறம் அவங்களோட இதயம் ஒரு கண்ணாடி மாதிரி தான். ஸோ அது உடையாமல் நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். இன்னும் ஒரு 1 வீக் அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும். ஸோ அப்சர்வேஷனில் வச்சு அவங்கள மானிட்டர் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன், நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம். அவங்க இங்கே இருக்கும்பொழுதும் சரி, டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் சரி, அவங்கக்கிட்ட எமோஷ்னலாகவும் எதுவும் பேசக்கூடாது, அவங்க ஓவராக சந்தோஷப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கக்கூடாது. ரெண்டுத்தையுமே ஈக்குவல் பேலன்ஸ் தான் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் பத்திரமா அவங்கள டேக் கேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அவங்களோட ஒரு செகண்டையும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்ப நாட்கள், ரொம்ப மாதங்கள் ஆகும். ஸோ அது வரைக்கும் அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு டைம் அட்டாக்குன்றதை தாண்டி மைல்டாக அட்டாக் வந்தால் கூட என்னாலையும் சரி, அந்த கடவுளாலையும் சரி அவங்கள காப்பாற்ற முடியாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் அவங்கள பயமுறுத்தணுன்றதுக்காக சொல்லலை. அவங்களோட ஏஜ், ஸோ இவங்களோட ஏஜ்க்கு இருக்கிற வீசிங் ப்ராப்ளம்க்கு அவங்கள காப்பாற்றண்டே பெரிய மெடிக்கல் சேலஞ்ச் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அப்படி காப்பாற்றி கொடுத்த அவங்கள பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உங்கள் எல்லாரோட பொறுப்பு. தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ்டா. எவ்வளோ டைம் உனக்கு நன்றி சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது. ஆனால் இப்போதைக்கு எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் நீ மட்டும்தான்டா. ரொம்ப நன்றி தம்பி. அப்பா, அம்மா எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க? உங்கள் வீட்டு பிள்ளையா தானே என்ன நினைக்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது நான் என்னோட அத்தையை தான் காப்பாற்றினேன். அதுக்கு நீங்கள் யாரும் தேங்க்ஸ் சொல்ல தேவையில்ல. இருந்தாலும் மச்சான், ஏய் கார்த்தி, வாயை மூடுன்னு. அவங்க உனக்கு மட்டும் அத்தை இல்லை, எனக்கும் அத்தை தான். பைத்தியக்காரா, தேங்க்ஸ்டா. வர்றேன். ஸோ எல்லோரும் ரிலாக்ஸாக இருங்க. நான் சொன்னது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்க இப்போதைக்கு ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து ஐசியூக்கு தான் போவாங்க. ஸோ அங்கே அவங்கள மானிட்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணலாமா என்னன்றதை சொல்லுவேன். அது வரைக்கும் யாரும் எமோஷனல் ஆகாமல் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு தெம்பாக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்கள பார்த்துக்கணும். தாத்தா பாட்டிலாம் எங்கே? இல்லடா, ஆப்ரேஷன் 6 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு இல்லை. ஸோ தாத்தா பாட்டி அங்கே ஒரு ரூமில் இருக்காங்க. ஸோ இங்கேவே ரூம்லாம் இருக்குது, ரிஃப்ரெஷ் ஆகிறதா இருந்தால் ஆகுங்க. ஸோ அதையும் தாண்டி வீட்டுக்கு போகணுன்னாலும் போயிட்டு வாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இதுக்கப்புறம் யாரும் பயப்பட தேவையில்ல, ரிலாக்ஸாக இருங்க. சரிடா ப்ரோ, டோன்ட் வரி ப்ரோ. திரும்ப எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கௌதம். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் கௌதம். இல்லை, எனக்கு கேட்கல சரியா. தேங்க்ஸ் கௌதம். சரியா கேட்கலன்னு சொன்னேன். தேங்க்ஸ் கௌதம். என்ன சொல்கிற? தேங்க்ஸ். தேங்க்ஸ் அந்த வார்த்தையோட நிப்பாட்டிக்க. அதுக்கப்புறம் வர்ற வார்த்தை உன் வாயில் வரவே கூடாது. கௌதம். கால் மீ ராஜேஷ், ஓகே? கால் மீ ராஜேஷ் குமார். கௌதம். யாரோ உன் காதலில் வாழ்வது யாரோ, உன் கனவினில் நிறைவது யாரோ, என் சலனங்கள் தீர்த்திடவாராயோ. ஏனோ என் இரவுகள் நீள்வது ஏனோ, ஒரு பகல் என சுடுவது ஏனோ, என் தனிமையின் அவஸ்தைகள் தீராதோ. காதல் தர நெஞ்சம் காத்திருக்கு. அப்புறம் புது மாப்பிள்ள? ரம்யா, நான் இல்லை சார், மேம் தான். ஏய், நான் தானே உனக்கு கிண்டல் பண்ணுறேன், அவகிட்ட ஏன்டா முறைக்கிறேன்? உனக்கிட்டே முறைக்கிறேன், தேவையில்லாமல் பேசாதானே. ஏய், நான் தேவையில்லாம பேசல, பொய்யும் பேசல, புரியுதா? நீ புது மாப்பிள்ள தானே? இங்கே பாரு சுவாதி. பார்த்துட்டு தானடா இருக்கேன், பார்த்துட்டு தானே இருக்கேன். அழகு கொஞ்சம் கூடிடுச்சுடா கௌதம்க்கு. யாரு? அதான்டா கௌதம்க்கு. அதான் யாருன்னு கேட்டேன். அடப்பாவி. இங்கே பாரு சுவாதி, கிளியராக உங்ககிட்ட சொல்கிறேன், கௌதமன்ற பேரை யூஸ் பண்ணாத. இதுக்கப்புறம் அந்த பேரை கேட்கவே எனக்கு பிடிக்கல. பைத்தியக்காரத்தனமா பேசாதடா. நான் பைத்தியக்காரத்தனமாக பேசல, புரியுதா? பைத்தியக்காரத்தனமாக தான் இருந்தேன், பட் இப்போ நான் பைத்தியக்காரத்தனமாக இல்லை, புரியுதா? என்ன மேடம் சார் இப்படி பேசுறாரு? நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் பேசி அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறேன்னு. ஏய், என்னத்தை பேச போகிற? என்னத்தை கரெக்ட் பண்ண போகிற? இங்கே பாருங்க கௌதம். ஏய், இங்கே பாருங்க கௌதம், நீங்கள் எவ்வளோ முறைச்சாலும் கௌதம் தான் கூப்பிட முடியும். சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம், பட் நீங்கள் மறைக்க ட்ரை பண்ணாதீங்கன்னு. தேவையில்லாமல் வெறுப்பேத்தாத சுவாதி, காலையிலே மூட் அப்செட் பண்ணிடாத. நாங்கள் ஏன் சார் மூட் அப்செட் பண்ண போகிறோம்? நீங்கள் ட்ரீட் வைங்க. ஆமாம், கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் ராஜேஷ் குமாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி நீங்கள் ஒத்துக்கிறதா இருந்தால் நல்ல ட்ரீட்டாக வச்சிடலாம், நீங்கள் கேட்ட ட்ரீட்டே வச்சிடலாம். அதெல்லாம் முடியாது சார், நாங்கள் கௌதம்க்கு லவ் சக்ஸஸ் ஆனதுக்கு தான் ட்ரீட் கேட்குறோம். அப்போனா ட்ரீட் வைக்க முடியாது.
சார் அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. ட்ரீட் வைக்க வேண்டியது உங்க கடமை. நான் தான் கடமையை ஒத்துக்கிறேனே. இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி மிஸ்டர் ராஜேஷ்குமாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால அவர் ட்ரீட் வைக்கிறேன்னு ஒத்துக்கிறாரு. அந்த ட்ரீட்டை நீங்கள் அட்டன் பண்ணி அந்த ட்ரீட்டை என்ஜாய் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க, எனக்கு நோ இஷ்யூஸ். நோ சார், நோ சார். நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி ராஜேஷ்குமாருக்கு கல்யாணம் ஆனதுக்கு ட்ரீட் கேட்கல. ரோட் சைடு ஒரு பையன் சுற்றிட்டு கிடந்தான், பைத்தியக்கார மாதிரி. படிக்கிற காலத்துலேருந்து ஒர்க் பண்ணுற காலம் வரைக்கும் என்கிட்ட புலம்பிட்டு கிடந்தான். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினச்சதா சார் நான் ட்ரீட் கேட்குறேன். நீங்கள் அந்த மைண்டோட ட்ரீட் கொடுக்குறதா நான் ஏற்றுக்கிறேன். மற்றபடி ராஜேஷ்குமாருக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் எனக்கு பெருசாக ட்ரீட் வேணாம் சார். அப்போ ட்ரீட் வைக்க முடியாது. ட்ரீட் வாங்கி காட்டுறேன் சார். உங்கள் பெஸ்ட் ட்ரை பண்ணுங்கண்ணே. ஷோர் சார். பேஷண்ட் அங்கே கூப்பிடுறாங்க, டாக்டர் போய் ஒர்க்கை பார்க்குறீங்களா? ஓகே சார். பைத்தியக்காரி, நான் தான் பைத்தியக்காரன் பார்த்தா என் கூட சேர்ந்துருக்க பாரு, நான் தான் ஒன்றை பைத்தியக்காரின்னு கூப்பிட வேண்டியதாக இருக்கு. ஆல்வேஸ் வெல்கம் சார். கடிகாரம் தலைகீழாய் ஓடும், இவன் வரலாறு எதுவென்று தேடும். அடிவானில் பனியாது போகும், இவன் கடிவாளம் அணியாத மேகம். பல நிலவொளிகளில் தலை குளித்திடும் போதும், இவன் மனவெளிகளில் கனவுகளில் ஏதும். ஷா, லுக், எனக்கு மற்ற விஷயத்தில் எப்படின்னு தெரியாது, ஆனால் இந்த 4 செவத்துக்குள்ளே நான் பர்ஃபெக்டாகவும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன், டிசிப்ளினாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு கோவில் மாதிரி. இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் டயர்னு ஒன்று இருக்கக்கூடாது, மிஷின் மாதிரி ஒர்க் பண்ணணும். ஸோ பேஷண்ட்டுக்கு என்னால் முடிஞ்ச ஃபுல்ஃபில்லை கொடுக்கணும்னு நினைப்பேன். என்னோட கால்குலேஷன் படி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். யூ மைண்ட் இட்? ஓகே சார். வேறு எதுவும் இஷ்யூ இல்லையே ஹாஸ்பிட்டலில்? எனிதிங் எல்ஸ்? நோ சார். எஸ்டர்டே நீங்கள் எனக்கு ஒரு சில ஒர்க் அலோகேட் பண்ணியிருந்தீங்க. நான் அந்த ஒர்க் ஃபினிஷ் பண்ணிவிட்டு மெயிலாக உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் ஃபர்தராக செக் பண்ணிவிட்டு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஐ வில் செக். ஃபர்தராக ஏதாவது ப்ராப்ளம், பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுல டாக்டர்ஸ் யாராவது டிலே பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லணும். சொன்னால் மட்டும்தான் எனக்கு தெரியும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறைச்சிட்டு இருக்கக்கூடாது. ஒரு நாள் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அதோட விளைவு வேறு மாதிரி இருக்கும், தெரியும்ல? எஸ் சார். ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஆர் நோ கொஷினுக்கு ஆன்சர் சொல்கிறத விடுறீங்களா? சார் உங்களை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அப்படி வருது சார் ஆன்சரு. நான் என்ன சிங்கமா புலியா? சார் உங்கள்கிட்ட ஒரு டவுட் கேட்கட்டுமா? கேளுங்க. சார் நல்லா ஜாலியாக இருக்கீங்க சார். உங்களை மாதிரி ஒரு ஜாலியான கேரக்டரை நான் பார்த்ததே இல்லைன்னு யோசிப்பேன். ஆனால் பேஷண்ட் விஷயம் வந்துட்டீங்க அப்படின்னா, அதுவும் இந்த வார்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வேறு மாதிரி மாறிடுறீங்க சார். இந்த கேரக்டரை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது சார். எப்படி இங்கேயும் ஜாலியாகவே இருக்கணுமா? பேஷண்ட் அப்போ யார் சீரியஸாக பார்க்கறது? இல்லை சார், நான் அப்படி சொல்ல வரல. நீங்கள் சீரியஸ் ஆகிறத பார்த்தா, நீங்கள் சீரியஸாக பேசுகிறத பார்த்தா நான் தான் சார் கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுறேன். வேணும்னா ரிலாக்ஸாக ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரீங்களா? ஃபியர்லாம் போனதுக்கப்புறம். நோ சார். அப்போ கிளியராக இருக்கீங்களா? இருக்கேன் சார். பேஷண்ட் விசிட் பண்ண போகலாமா? எஸ் சார். டேய், இப்போ எதுக்குடா எல்லாரும் என்ன ரவுண்டு கட்டி உட்காந்துருக்கீங்க? இல்ல நீ மாட்டுக்கு எவ்வளோ பயமுறுத்தணுமோ அவ்வளோ பயமுறுத்திட்ட. 10 குறைக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்தோம், யார்கிட்டயும் ஒன்றும் பேசல. தோ இப்பதான் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் எழுந்து உட்காந்துருக்கேன். மாமா, எங்க அம்மாவை திட்டாத. பாடுற சப்போர்ட்ட. ஏய் இங்க பாரு, நாங்க எப்பவுமே இப்படிதான் பேசுவோம், எங்க அத்தை கூட கலாய்ச்சிட்டு இருப்போம். புதுசா நீ அம்மா பாசத்தை உள்ள கொண்டு வராதானே? நீ வந்துட்டன்றதுக்காக எங்க அத்தை கிட்ட நாங்க பேசிக்கிட்டு இருக்கிற பேச்சுவார்த்தையெல்லாம் நிப்பாட்ட முடியாது. இங்க பாரு ரோஹித் மாமா, நான் கார்த்தி மாமா கிட்ட பேசவே இல்லை. சொல்லிடு, தேவையில்லாம என்கிட்ட முன்புக்கு வர வேணான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எனக்கு அம்மா, அதுக்கப்புறம் தான் அவருக்கு அத்தனை. ஏமா இங்க பாரு. உங்ககிட்டயும் பேச முடியாது சஞ்சய் ப்ரோ. போடுறா. என் ரோஹித் மாமா மட்டும்தான் எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும் என்னை புரிஞ்சுக்கிச்சு. ஸோ அதனால நான் என் ரோஹித் மாமா கிட்ட மட்டும்தான் பேசுவேன். பேசு பேசு, நல்லா பேசு, தலைவர்கிட்டயே பேசு. அவர் ஒரு தியாகி, அதனால அப்படிதான் நடந்துப்பாரு. பட் எங்களால எல்லா சூழ்நிலையிலையும் தியாகியை நடக்க முடியாதுமா. ஏய், அப்ப என் பொண்ணை நீங்க 2 பேரும் திட்டுவீங்களாடா? ஆமா திட்டணும், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே திட்டினேன். இப்ப என்ன அதுக்கு? அது எப்படி என் பொண்ணை திட்டுவீங்க? அடங்கொக்கமக்கா. டேய், என் பொண்ணு பாவம் தானடா. என் மேல இந்த சஞ்சய் ப்ரோக்கும் இந்த கார்த்தி மாமாவுக்கும் பாசமே இல்லை தெரியுமாமா? ஆமாமா இலக்கியா, இவ்வளவு நாளா நீ வச்ச பாசத்தை நாங்களா எந்த பீரோல வச்சு மூடுறது, இல்ல எந்த பேங்க்ல டெபாசிட் பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தோம். நீ பாசத்தை வாரி வாரி கொடுத்ததுல நாங்க அப்படியே 1% பாசத்தை தான் உனக்கு கொடுக்க மறந்துட்டோம் அப்படின்னு நீ இப்ப கம்ப்ளைண்ட் பண்ற, அப்படித்தானமா? ஏய் சஞ்சய், உனக்கு கூட தான் என் மேல பாசம் இல்ல. இது என்ன தலைவரே புது உருட்டு? நான் கேட்கிற கேள்விக்கு அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து ஒரு ஆன்சர் எடுத்துட்டு வரீங்க. புது உருட்டு எல்லாம் கிடையாது, இதுதான் ரொம்ப பழைய உருட்டு. ஃபர்ஸ்ட் நீ பதில் சொல்லு, உனக்கு என் மேல பாசம் இல்ல தானே? டேய் அவ்வளவுதான் பாத்துக்கா.
ஆன்சரை சொல்லுடா. டெல் மீ எஸ் ஆர் நோ. சொல்ல முடியாது. சொல்ல முடியாது தெரியுதுல, சொல்ல முடியாது. ஆனா என் மேல அதிக பாசம் வச்சிருக்கிறது நீ தான் அப்படின்றது எனக்கு தெரியும், புரியுதா? அதே மாதிரி தான் என் இலக்கியாவும். அவளும் எல்லார் மேலயும் திகட்ட திகட்ட பாசம் வச்சிருக்கா, புரியுதா? அத அவளும் வெளியில சொல்ல மாட்டா. சொல்ல போனா உனக்கு லேடி கெட்ட போட்டா எந்த மாதிரி கேரக்டர் டிஸ்ப்ளே ஆகுமோ அதே கேரக்டர் தான் அவளும். பரா என்னடா கோரஸ் பாடுறீங்க? அவளோட பாசம் என்னன்னு எனக்கு தெரியும், புரியுதா? அவ எல்லார் மேலயும் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும், எங்க அத்தைக்கு தெரியும். சோ எங்க 2 பேருக்கும் அந்த பாசம் புரிஞ்சா போதும். தேவையில்லாம தேர்ட் பர்சன்லாம் வந்து உள்ள நுழையாதீங்கன்னா. ப்ரோ என்னையுமா? அதான் அவளையும் நீ கஷ்டப்படுத்துனன்னு சொல்றாளேடா, அப்புறம் என்ன? நீ எந்த லிஸ்ட்ல இருக்க? ஒழுங்கா இந்த வெளில போங்கடா. இங்க பாருங்க ப்ரோ, உங்க அத்தை மகக்கிட்டயும் உங்கள்கிட்டயும் ஆர்கியூமெண்ட் பண்றதுக்காக நாங்க வரல. எங்க அத்தைய பார்க்க நாங்க வந்தோம். என்னத்த? அடே என்னால முடியலடா, திரும்ப அட்மிட் பண்றாதீங்க. அம்மா அப்பெல்லாம் திரும்ப ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லாத நீ வேற. அப்பெல்லாம் அட்மிட் பண்ண முடியாது. நாங்களே 5 நாள் போயிடுச்சு, இன்னும் 2 நாள்ல உனக்கு எப்படி டிஸ்சார்ஜ் கொடுத்துருவாங்கன்னு இருக்கோம். ஏய் சஞ்சய், பாத்தியாடா என் பொண்ணுக்கு என் மேல எவ்வளவு பாசம்னு சொல்லிட்டு? என் பொண்ணு வச்சிருந்த மொத்த பாசத்தையும் நான் முழுசா அனுபவிக்க போறேன்டா. ஐயா அத்தை, அந்த பாசத்தை நீயே ஃபுல் அண்ட் ஃபுல் அனுபவிச்சுக்க. நாங்களாம் எந்த பங்கும் கேட்க மாட்டோம். வா இந்த சஞ்சய் ப்ரோக்கு. நீ பேசாதம்மா யார்ட்டையும். நான் இட்லி விட்றேன், ஒழுங்கா சாப்பிடுன்னு. ஏன்டி இத்தனை இட்லி வச்சிருக்க? நீ இப்படி தானே வச்சு ஊட்டுவ. இவங்க 2 பேருக்கும் நான் பார்த்துருக்கேன். நிறைய இட்லி தட்டில் இருந்தாலும் ஊட்டுறப்ப கணக்கு தெரியாதுன்னு ஒரு கதை சொல்லுவல, அதே மாதிரி தான். 1 வாரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் தரேன், ஒழுங்கா சாப்பிட சொல்லிட்டேன். ஆமாத்தா, பிளேட்ல போட்டு கொடுத்து நாங்களா சாப்பிட்டா கணக்கு தெரிஞ்சு கம்மியா சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு இப்படி தானே தட்டில் போட்டு ஊட்டி விடுவேன். கரெக்டா அவ கண்டுபிடிச்சு வச்சிருக்கா. இதுக்கப்புறம் அவகிட்ட நீ தப்பிக்க முடியாதுன்னு. அதே மாதிரி இங்கே பாருமா, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் தான் நான் உன்னை பார்த்துப்பேன். உன் பாசத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சும்மா இவங்க 2 பேருக்கே பாசத்தை அள்ளி கொடுக்குறேன்லாம் கொடுக்காத. வேணும்னா ரோஹித் மாமாவுக்கு மட்டும் நீ கொஞ்சம் கொடுக்கலாம். இந்த கார்த்தி மாமாவுக்குலாம் எந்த பாசத்தையும் நீ என்கிட்டேருந்து பிரித்து கொடுக்கக்கூடாது. இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க எங்கள் அம்மா என் கூட தான் இருக்கணும், என் மேலே தான் பாசமாக இருக்கணும். மறுபடியும் பாடுறா. ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு கேக்குறேன். இவ்வளவு நாள் எங்கேயோ போய் உட்காந்து பாலாம், வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பேச மாட்டாலாம். இப்போ திடீர்னு இவளுக்கு பாசம் வந்துருமா? அதுக்குன்னு நாங்கெல்லாம் ஒதுங்கி போனோமாம்ல. விடாதடா கார்த்தி, இவளுக்கெல்லாம் விட்டு கொடுக்க கூடாதுன்னா. யாரும் விட்டு கொடுக்க தேவையில்லண்ணா, எங்கள் அம்மா எனக்கு தான் பாசத்தை கொடுப்பாங்க. என் பிள்ளைங்களாம் இப்படி ஒன்றா உட்காந்து பேசுகிறத பார்க்குறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அம்மா நீ அப்படியே ஏமாத்தாத, சாப்பிட்டுக்கிட்டே பேசுனா. சரிடா. ஆமா நீ சாப்பிடு. எனக்கு வேணாம், நீ அத்தைக்கே விட்டு. நான் ஊட்டினா சாப்பிட மாட்டியா? உங்கள் அத்தை ஊட்டினா மட்டும்தான் சாப்பிடுவியா? தாங்க முள்ளடா, இன்னைக்கு ஒரே காலையில இருந்து பாச போராட்டமால இருக்கு. இலக்கியாக்குள்ள முறிந்த மொத்த பாசமும் வெளியில வந்துருச்சு போலயே. இதுக்கப்புறம் யார் அணை போட்டாலும் தடுக்க முடியாது போலயே. ஏய் இங்க பாருடி, ரோஹித் ப்ரோலாம் சாப்பிட்டுட்டு தான் வந்தாரு. எப்பவுமே நீ எனக்கு தானடி ஊட்டுவேன். அதுவும் சரிதான். ஏய் கார்த்திக் தானே எப்போ பார்த்தாலும் நீ சாப்பாடு ஊட்டுவேன், ரோஹித்கா சாப்பாடு ஊட்டுவேன்? அதெல்லாம் ஊட்ட முடியாது, நான் தான் சண்டைன்னு சொல்லியிருக்கேண்ணா. ஏய் சண்டையா இருந்தா எங்க அம்மா செஞ்ச இட்லி தானே எனக்கு குடுடி. உனக்கு தான் கை இருக்குல்ல, அங்கே பிளேட் இருக்குல்ல, அதில் இட்லி எடுத்து வச்சு சாப்பிடு, புரியுதா? இல்லைனா உன் பின்னாடி நிற்கிற சஞ்சய் ப்ரோவை ஊட்ட சொல்லு. ப்ரோ ஐயா நானும் யாருக்கு ஊட்ட மாட்டேன்பா. டேய் அவன் சும்மாவே யாருக்கு ஊட்ட மாட்டான். இதுல வேற நீ பாசமா அவனை ஊட்ட சொல்ற பத்தியா? அம்மா நீ சாப்பிடு மாமா. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை. ஏய் ஊட்ட மாட்டேன்னு சொன்னேன், எதுக்கு ஊட்டினா? அதுவா, அம்மாவுக்கு ரோஹித் மாமாவுக்கு ஊட்டினேன். இட்லி மீற மாதிரி இருந்துச்சு, சரி வேஸ்ட்டாக டஸ்ட்பினில் போடணுமே சொல்லிட்டு உன் வாயில் போட்டேன். தேவையாடா உனக்கு? கிரேட் இன்சல்ட். அப்பவே சொன்னேன், ஒத்த இட்லிக்காக மான மரியாதையை அடகு வைக்காதுடான்னு. கேட்டியா? அவதான் குடுக்குறா பகுசா அப்படின்னா பகுமானமா வாங்கினேன். பாசத்துல கொடுத்தான்னு நினைச்சேன் ப்ரோ. பாய்சன் வேணா கொடுப்பா, அவ பாசத்துல எல்லாம் கொடுக்க மாட்டா. உன் மேலேயும் என் மேலேயும் கொலை வெறியில இருக்கா. அதனால எந்த சூழ்நிலையும் நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். இஸ் இட்? எஸ். டேய் ஆஃபீஸ்க்கு யாரும் போலையாடா? இங்கேயே ரவுண்டு கட்டி உட்காந்துருக்கீங்க. நாங்க ஆபீஸ்க்கு போயிட்டா உன்னை யாரத்தை பாத்துக்கிறது? டேய் அதான் அண்ணி இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எல்லாரும் பார்த்துக்க போகிறாங்க. பட்டா குறைக்கு என் பொண்ணு எங்கேயுமே போக மாட்டேன்னு என் கூடவே இருக்கா. நீங்கள் 3 பேரும் ஆஃபீஸ் போக வேண்டியதானடா? இல்லத்த அதெல்லாம் முடியாது. ஒன்னா நாங்க எல்லாரும் ஒன்னா இருந்து தான் பார்த்துப்போம். பாத்துக்க, நீ தூங்குறப்ப நாங்களும் தூங்குவோம், நீ முழிச்சிட்டு இருக்கிறப்ப நாங்களும் முழிச்சிட்டு பேசிக்கிட்டு இருப்போம். அப்படிலாம் பிரிஞ்சு போக முடியாது. நாளை பின்ன இந்த புள்ள மாட்டுக்கு நான் தான் அம்மா பாத்துக்கிட்டேன், நீங்களாம் பாத்துக்கல, அதனால பாசத்துல யாரும் பங்கு போடாதீங்கடா அப்படின்னு ஏதாவது விதிமுறைகள் வச்சிருச்சுன்னா நாங்க என்ன பண்றது? ஏற்கனவே அவ அம்மா எனக்கு தான், அம்மா பாசம் மொத்தம் எனக்கு தான் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு நடுவில் நாங்களும் இல்லாம போயிட்டோன்னா நீங்களாம் ஹாஸ்பிட்டல்ல யாரா இருந்தீங்க, உங்களுக்குலாம் அக்கறை இருக்காடா அப்படி இப்படின்னு ஏதாவது நாளைக்கு சொல்லிட்டான்னு வச்சுக்கோயேன், அதெல்லாம் தாங்க முடியாதுப்பா. அட பாவீங்களா? அத்தை நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்களாம் லேப்டாப் வச்சிருக்கோம். நாங்கள் ராஜேஷ் கிட்ட கேட்டு ஒரு ரூம் எடுத்துட்டோம், அதனால பிரச்சனையே கிடையாது. ஃபுல்லாக இங்கே தான். அட பாவி பயலுங்களா, அப்போ டிஸ்சார்ஜ்? அது எப்படியும் ஒரு 2 daysல பண்ணிட்டு வந்தா சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக காலி பண்ணிட்டு போயிடலாம்.
அண்ணிலாம் எங்கடா இன்னும் காணோம்? அது அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போறேன்னு போனாங்க. ஸோ அதான். சரி அத்தை, நந்தினி வரேன்னா எப்படி வெளியில வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு கூப்பிட்டு வரேன். தலைவரே, ஹாஸ்பிட்டல் வாசல் வரைக்கும் வந்தா உங்களுக்கு உள்ள வர தெரியாதுங்களா? ஏய், இல்ல ஒரு வாரமா நீங்க கம்மன் இருந்ததே பெரிய விஷயம் தான். போங்க போய் கூப்பிட்டு வாங்க. ஏன்டா அவனை ஓட்டுற? ரோஹித், திரும்ப திரும்ப நந்தினியோட அப்பா அம்மா எல்லாரையும் அலைய வைக்காதடா. நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், சரியா? ஆபரேஷன் பண்ண மறுநாளே பாவம் பதறிக்கிட்டு வந்து நின்னாங்க. சொல்லிட்டேன் அத்தை, அவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. பட் உங்க பொண்ணு கேரக்டர் ஒருத்தி இருக்காளே நந்தினி, அவ ஒத்துக்க மாட்டா. நான் அம்மாவை பார்க்கணும். ஸோ இன்னொரு டைம் பார்த்தா தான் எனக்கு ஃபுல்ஃபில்லா இருக்கும். அன்னைக்கு நான் பார்த்தப்ப அவங்க மயக்கத்துல இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க தெளிவா பேசுறாங்கன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து பேசினாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். நான் ஒரு டைம் வரேன் அப்படின்னு சொன்னா வேணாண்டின்னு சொன்னேன். பட் கேட்கல. என்கிட்ட டாக்குமெண்ட் கொடுக்குறேன், ஃபைல் சைன் வாங்கணும் அப்படி இப்படின்னு சாக்கு சொல்லிட்டு மேடம் வராங்க. ஆமாண்டா புள்ள. வரட்டும் கூடத்த, உன்னை பாக்குற சாக்குல அப்படியே உன் மருமவனும் உன் பொண்ணை சைட் அடிச்சுட்டு போட்டோம். மச்சான், வேற யாரும் வரலடா. வேற யாராவது வர சொல்லியிருக்கேன்னு நினைச்சிட்டு நீ எனக்கு சப்போர்ட் பண்ண போற? செருப்பு. சரியான பைத்தியக்காரன்னா. என்னடா சிரிப்பு சவுண்ட் வெளியில வரைக்கும் கேக்குது? ஒருத்தன் சிரிச்சுட்டே போறான். பைத்தியக்காரன் அப்படிதான் சிரிச்சுட்டு போவான். ஏன்டா, என் பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனு, அவனை பார்த்து பைத்தியக்காரன்ட்ட. எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் இந்த சஞ்சய்க்கு ரோஹித் எப்பவுமே பைத்தியக்காரன் தான். அவன் பெரிய பைத்தியக்காரன், உட்காந்துருக்கானே இவன் சின்ன பைத்தியக்காரன். அண்ணா ஏன்னா அவன்கிட்ட வாயை கொடுக்குறீங்க? இதுவும் கரெக்ட் தான். என் தங்கச்சி சொல்ற மாதிரி உன்கிட்ட வாயை கொடுத்தா யாரிட ஜெயிக்கிறது? ஆனாப்பா, சஞ்சய் ப்ரோ ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு வாய் இருக்கு. அந்த வாய் பேசினா சஞ்சய் ப்ரோ அடங்கிடுவாரு. சொன்னல ரெண்டும் பைத்தியம்னு சொல்லிட்டு இதோ பாருங்க பைத்தியக்கார வேலைய ஆரம்பிச்சிருச்சு. டேய், ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? காலையிலே நானே கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். துர்காவுக்கு விபூதி வச்சு விடுவோன்னு. என் தங்கச்சி சாப்பிட்டாலாம். அதெல்லாம் உங்க தங்கச்சிக்கு நல்லாவே ஊட்டி விட்டாச்சு, சாப்பிட்டாங்க. அப்படியே அவனுங்களுக்கும் பட்டை போட்டு விடு. ஐயா, எங்களுக்குலாம் வேணாம்ப்பா. ஆமாப்பா, அவர் நீங்களாம் போட்டா பட்டை போட்டுக்க மாட்டாருப்பா. இந்த பட்டைக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு தெரியலையே. தெரிஞ்சுக்காமலே இலக்கியம், அதுதான் உனக்கு நல்லதுன்னு கண்டுபிடிக்கிறேன். என் தங்கச்சி வந்த எல்லா பிரச்சனையும் கண்ணை முடி திறந்த மாதிரி காத்தோட போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவன் நிம்மதியா இருக்கணும். இனிமே எனக்கு என்னென்ன குறை வந்துட போகுது? என் பிள்ளைங்க முகத்துல எல்லாம் அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. சரிடாமா. அப்பா அம்மா எங்கண்ணா? அவங்க இங்கேயே இருந்தாங்களா 2-3 நாளா, அலைச்சலா இருந்துச்சு. அதனால தான் வீட்டில் விட்டுட்டு நாங்களும் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு போனோம். இலக்கிய கிட்ட சாப்பாடு கொடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் அவங்க வர வேணாண்ணே, ரெஸ்ட் எடுக்கட்டும். அதான் பசங்களா இருக்காங்கல்ல. அதாம்மா நானும் சொன்னேன். இன்னும் 2 நாள் தானே டிஸ்சார்ஜ் கொடுத்துருவாங்க. அதனால வீட்டில் இருங்கன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். சரிண்ணா. சரிம்மா, நான் வெளியில போய் என்னன்னு பார்க்குறேன். நீங்க பேசிட்டு இருங்கன்னு டாக்டர் வேற ரவுண்ட்ஸ் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால நான் வெளில வெயிட் பண்றேன். சரிண்ணா. வாங்க தம்பி. அத்தை, எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்ல தம்பி, இப்ப வலிலாம் எதுவும் இல்ல. அப்படிங்களா நர்ஸ்? நான் போய் பிளேட்டை வச்சுட்டு கையை கழுவிட்டு வரேம்மா. நாள் என் மனதில் விதையாய் நீ இருந்தாய், மறுநாள் பார்க்கையிலே வனமாய் மாறிவிட்டாய். நாடி துடிப்போடு நடமாடி நீ வாழ்கிறாய். பிளேட்டை வச்சுட்டு கையை கழுவிட்டு வரும்னு போனாரா தம்பி? வேற ஒன்றும் இல்லை. நர்ஸ், பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் கொடுங்க. என்னங்க சார்? ஓவரா சீன் போடுறான்டா. நம்ம 2 பேரும் இங்கே தானே உட்காந்துருக்கோம். பேசுறானா பத்தியா? ப்ரோ, அவன் பேசுறதுலாம் இருக்கட்டும். நம்மளே 4 நாளாக இங்கே தான் இருக்கோம். நம்ம போய் அவன்கிட்ட பேசணுமா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான், இருந்தாலும் ஓவரா பண்றான்னு. அத்தை, இப்போ மூச்சு விடுறதுல எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? இல்லை தம்பி, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. வலியுமே குறைஞ்சுதான் இருக்கு. சரி, அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறதுலாம் இருக்கக்கூடாது. கொஞ்ச நாள் நாங்கள் சொல்கிறதுக்கெலாம் நீங்கள் கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணால் தான் இன்னும் நீங்கள் ஆக்டிவாக இருக்க முடியும். சரிங்களா? சரிங்க தம்பி. டேப்லெட்லாம் கரெக்டான டைமுக்கு எடுத்துக்கிறீங்களா அத்தை? அதான் கூடவே இருக்காங்களே எல்லாரும், அதனால பத்திரமா தான் தம்பி பார்த்துக்கிறாங்க. அடே பார்க்குறான்டா. நர்ஸ், அவங்க என்ன நார்மலாக ஒரு சின்ன ப்ராப்ளம் அட்மிட் ஆயிருக்காங்களா? நோ சார். என்ன நோ சார்? பேஷண்ட்டோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்கள ஹேண்டில் பண்ணுறது எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஏர் கிடைக்கணும். எஸ் சார். ஐ டோன்ட் ஆஸ்க் எஸ் ஆர் நோ கொஷின், ஓகே? சார். உங்களை தான் உஷா கேட்குறேன். திஸ் இஸ் அ ஹாஸ்பிட்டல், ஓகே, நாட் அ மேரேஜ் ரிசப்ஷன் ஹால். ஏண்டா 4 நாளைக்கு முன்னாடி இவன் கல்யாணத்துக்காக இதை மேரேஜ் ரிசப்ஷன் ஹாலாக தானடா யூஸ் பண்ணான். அப்போ இவனுக்கு ஹாஸ்பிட்டலாக தெரியலையா? புரியுதா உங்களுக்கு? ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகியிருக்காங்க, அதுவும் ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டு. ஸோ அவங்க ரூமில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கணுன்றது உனக்கு தெரியாதா? சார், நான் சொல்லிட்டேன் சார். பட் இருந்தாலும் உங்கள் ரிலேட்டிவ்ன்றதுனால. இங்கே பாருங்க உஷா, இது ஹாஸ்பிட்டல், ஓகேவா? வி ஆர் டாக்டர்ஸ். ஸோ இங்கே இருக்கிற பேஷண்ட்டோட என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம்.
அதுக்கேற்ற மாதிரி தான் பேஷண்ட் ரூமோட அட்மாஸ்பியர் இருக்கணும். அதை விட்டுட்டு ரிலேட்டிவ்ன்ற பேச்செலாம் என்கிட்ட பேசாதீங்க. திரும்ப ஒரு டைம் இந்த பக்கம் ரவுண்ட்ஸ் வருவேன். அப்போ இவ்வளோ க்ரௌட் இந்த ரூமில் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களை தான் பனிஷ் பண்ண வேண்டியது இருக்கும். திமிர பத்தியா இதுக்கு? ஏண்டா நம்ம ஆஃபீஸ்லேயும் தான் இவனுக்கு வேலை போட்டு கொடுத்தோம். நாய் ஒன்றுமே பண்ணாமல் அங்கங்கே உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தது. வேலை பார்க்குற பிள்ளைங்களையும் வீணாக்கிட்டு இருந்தது. நம்ம ஏதாவது கேட்டுப்போமாடா? ஆனால் இவன் ஆஸ்பத்திரியில் 4 நாள் நம்ம மாட்டுக்கு பொட்டாட்டம் இருக்கும். அது ரூமுக்குள்ளே தான் இருக்கும். எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் நம்மளை வந்து கலாய்க்கிறது பற்றியே இது. திரும்பவும் சொல்கிறேன், பேஷண்ட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஏர் கிடைக்கணும். இவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ பேஷண்ட் சுவாசிக்கிறதுல இன்னுமே ப்ராப்ளம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வரும்பொழுது எல்லாரும் ரூமுக்கு வெளியில் தான் இருக்கணும். தம்பி கோவப்படாதீங்க தம்பி, இப்போ எல்லாம் கிளம்பிடுவோம். சரி, ஓகே, பார்த்துக்கோங்க. ரிப்போர்ட்லாம் கிளியராக தான் இருக்குது. இப்போதைக்கு அவங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லைன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு நான் ஒரு 2-3 டேஸில் டிஸ்சார்ஜ் கொடுக்க பார்க்குறேன். சரிங்க தம்பி. சார் அவர் இருக்கும்போதே இந்த வெளியில் போங்க சார், நம்ப மாட்டாரு. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவன். சார் பேஷண்ட் ரூம்குள்ளே வந்துட்டா ஸ்ட்ரிக்டாக மட்டும்தான் சார் இருப்பாரு. போக முடியாது. சார் ப்ளீஸ் சார் எனக்காக போங்க. பாவண்டா, இந்த பிள்ளை கெஞ்சுது. இந்த பிள்ளைக்காக போவேன்னா? தேங்க்ஸ் ப்ரோ. எங்க போனா இலக்கியா? இன்னும் காணுமே. அண்ணி என்ன துர்கா குங்குமம் இருக்காங்களா? மா குங்குமம் வச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. குங்குமமா? இருக்குன்னு சொல்லு. அதுக்கு எதுக்கு 2 பேர் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க? இருக்காம்மா. குங்குமம் அண்ணி வச்சிருக்காங்க. இலக்கியா 4 நாளாக நம்ம கூடவே தான் இருக்கா. தம்பியை போய் பார்த்த மாதிரியும் தெரியல. அவர் வந்து நம்மளை செக் பண்ணும்போதெல்லாம் இவ வெளியில் போயிடுறா. 2 பேரும் பார்த்துக்கிற மாதிரியும் தெரியல. ஓகே உஷா, அப்போ பிபி மட்டும் செக் பண்ணுங்கள். எனக்கு ரிப்போர்ட் எதுக்கும் இன்னைக்கு ஈவினிங் ஒரு டைம் சப்மிட் பண்ணுங்கள். சுவாதி மேம் பார்த்துட்டு தான் சார் இருக்காங்க ஈவினிங் ரிப்போர்ட்டை. சுவாதி பார்த்தாலும் என்கிட்டயும் ஒரு டைம் சப்மிட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை சார். ஏமா இலக்கியா கல்யாணம் ஆன பொண்ணு பொட்டு வைக்காமலாம் இருக்கிறதே? வீட்டுக்கு ஒரு பெரியவங்க வேணும்னு சும்மாவா சொன்னாங்க. இந்த அம்மா குங்குமம் இருக்கான்னு கேட்டப்பவே நான் டவுட் ஆனேன். ஏதோ பிளான் பண்ணிட்டாங்கன்னு. நடக்கட்டும். ஏதோ நம்ம டாக்டர் நல்லா இருந்தா சரிதான். அம்மா அது வந்து எப்பவுமே நான் வைக்க மாட்டேன்லம்மா, அதான். இது வரைக்கும் வைக்க மாட்டேதாண்டா, ஆனால் இதுக்கப்புறம் வைக்க பழகிக்கோ. கல்யாணம் ஆன பொண்ணு நெத்தியில் பொட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது. சரிம்மா, அதுக்குன்னு இப்போ என்ன பண்ண முடியும்? நான் நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்கு போகும்போது இல்லை வெளியில் போகும்போது வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண முடியுமா? அப்போ பொட்டு இருந்தால் வச்சுப்பா, அப்படி தானே? பொட்டு இருந்தால் வச்சுக்கலாமா, ஆனால் பொட்டு இல்லையே. இவங்க 2 பேரும் பிளான் போட்டது தெரியாமல் இந்த பிள்ளை வேற அப்புறானியே பதில் சொல்லுதே. நீ பொண்ணு வேற பொட்டு இல்லைங்கிறா, இல்லைனா கூட வச்சுப்பா. என் பொண்ணு இப்பெல்லாம் சொன்ன பேச்சு கேட்குறா. ஏன் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே? நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேனே, இந்த விபூதி பேப்பருக்கு அடியில் குங்குமம் இருக்கு, அவள் வச்சுக்கிறானா வச்சுக்க வேண்டியதான். ஆமா நீ நீங்கள் கூட கோயிலுக்கு போயிட்டு வந்ததா எனக்கு விபூதி வச்சு விட்டீங்களா? மறந்தே போயிட்டேன் பாருங்களா. எப்போ உலகமாக நடிப்ப சாமி. மாப்பிள்ள கூட இங்கே தான் இருக்காரு. அன்னைக்கு அர்ஜென்ட்டாக தாலி கட்டினதோட சரி, அன்னைக்கே அவர் நெத்தியில் குங்குமம் வச்சிருந்தாரு அப்படின்னா அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அவளை குத்த சொல்லி நம்ம என்ன பண்ணுறது? முறைப்படி கல்யாணம் நடந்திருந்ததுன்னா குங்குமம்லாம் வச்சிருப்பாங்க. அதை பார்த்து நம்மளும் வைக்கணும்னு அவள் பழகி இருந்திருப்பா. அவள் மேலே தப்பு இல்லை. அன்னைக்கு வச்சு விடாமல் விட்டது நம்ம மேலே தான் தப்பு. நம்மள அர்ஜென்ட்டில் கல்யாணம் பண்ணோம்ல. நர்ஸ், நெக்ஸ்ட் பேஷண்ட் யார் இருக்கா பார்க்கலாமா? நிறைய பேஷண்ட் இருக்காங்க டாக்டர், நம்ம போய் பார்க்கலாம். ஆனால் உங்களை விடுவாங்களான்னு தெரியலையே. தம்பி என்ன தம்பி, எங்க அண்ணி என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நீங்க அடுத்த பேஷண்ட்டை பார்க்க போறேன்றீங்க. அன்னைக்கு ஒரு 2 நிமிஷத்துல தாலி கட்டினீங்க, இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல குங்குமம் வைக்க மாட்டீங்களா? கோயிலுக்கு வேற போயிட்டு வந்தேன். உங்க பொண்டாட்டிக்கு அன்னைக்கு நீங்க வேற குங்குமம் வைக்கல, இன்னைக்கு உங்க கையால குங்குமம் வச்சுட்டு போங்களா? இல்லைம்மா, எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு இன்னும் பேஷண்ட்ஸ் பார்க்க வேண்டியது பெண்டிங் இருக்காங்க. ஸோ நான் ஒர்க் பார்க்கணும்ல. என்ன தம்பி, அன்னைக்கு அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணும்போதே அசால்ட்டா தாலியை கட்டிட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு பேஷண்ட் தானே தம்பி பார்க்க போறீங்க. ஒரு 1/2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷத்துல ஒரு குங்குமம் வச்சுட்டு போக மாட்டீங்களா? அத்தை நான் வச்சுக்கிறேன், கொடுங்க. குங்குமம் வைக்கணும் இப்போ, அவ்வளோதானே? இலக்கியா மாப்பிள்ளை வச்சு விடட்டுமே. மொத நெத்தியில் குங்குமம் வைக்கும்பொழுது புருஷன் கையால் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் பொண்ணு அவளே தனக்கு தானே வச்சுக்கலாம். அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஒரு தடவை மொத நீ வைக்க போற, தம்பி வைக்கட்டுமே. வைங்க தம்பி, மணி ஆகுது பாருங்க. நம்ம ஏன் பேசிக்கிட்டு நிற்கிறோம்? அதில் ஒரு நிமிஷம் லேட் ஆகிட போகுது. நீங்கள் வைங்க, வச்சுட்டு சட்டு விட்டுன்னு இங்கே போய் பேஷண்ட்டை பாருங்க தம்பி. உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா பேஷண்ட்லாம்? என்னம்மா அமைதியாக இருக்க? வையன்னு சொல்லு. நீ வையன்னு சொன்னாதான் மாப்பிள்ளை வப்பார் போட்டிருக்கே. அதுக்கு தான் உன்னை பார்த்து நிற்கிறாரு. இவர் என்ன முடிவு பண்ணி நிற்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்க 2 பேரும் ஏதோ முடிவு பண்ணிட்டாங்க. என்னம்மா உனக்கு எது வேலை இல்லையா? உஷா நீ போய் வெளியில் வெயிட் பண்ணுமா, மாப்பிள்ளை குங்குமம் வச்சுட்டு வருவாருன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. குங்குமம் வச்சுட்டு நீங்கள் பொறுமையாகவே வர சொல்லுங்கள். நான் வெளியில் எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுறேன், இல்லை உட்காந்து கூட இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தாங்க தம்பி, இதோ இருக்கு குங்குமம் பேப்பரில், நீங்கள் எடுத்து வைங்க. இலக்கியா சொல்லுமா. குங்குமம் வச்சு விடுங்க. கனவு கலையவில்லை கண்களில்
இதயம் துடிக்கவில்லை ஆசையில் வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில் தம்பி, பொட்டு அப்படியே குங்குமத்தால வைங்க. கண்ணுக்குள்ளிமையாக இருக்கின்றாள் நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றாள் நாளைக்கு நான் காண வருவாளோ பாறைக்கு நீரூற்றி பூவாளோ வழியோரம் விழி வைக்கிறேன் என்னை தாலாட்ட வருவாளோ நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ. என்னடா என்னடா சுவாதி, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? அவகிட்ட பேசுடா. யார்கிட்ட? உன் இலக்கடா. அப்படி யாரையும் எனக்கு தெரியாது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. ஆமாம், ராஜேஷ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, ராஜேஷ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். அப்ப ராஜேஷோட ஒய்ஃப் பேர் என்ன? இலக்கியா. ஏய், டென்ஷன் ஆயிடும் பாத்துக்க. ராஜேஷோட ஒய்ஃப் பேர் இலக்கியா, ஆனா உனக்கு இலக்கியான்னு யாரையும் தெரியாது, அப்படிதானே? அப்படிதான். இங்க பாருடா, என் பொறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டு. அதையே தான் நானும் சொல்கிறேன். ஏன் பொறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டு. ஒழுங்கா கிளம்பு. ஏய், இவ்வளோ நாள் அவ தான் வேணும்னு பிடிவாதமா நின்னல, இப்போ அவளை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுடா. ஏய் வேணாம், ஒழுங்கா கிளம்பு, என்னை பேச வைக்காத. வாங்க வாங்க, மிஸ்ஸஸ் இலக்கியா கௌதம். உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? உங்க பேர் சரியா ஞாபகம் இல்லை மேம். ஷோர் தெரிஞ்சுக்கலாம், அதுல எதுவும் தப்பு இல்லையே, நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸ்வாதி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு மேம், தேங்க்யூ. டோர் ஓப்பனில் இருந்தால் கேட்காம உள்ளே வந்துடுவீங்களா? அவன் அப்படிதான், நீங்க கண்டுக்காதீங்கன்னு. உங்களை தான் கேட்குறேன். டோர் ஓப்பன் இருந்தால் எக்ஸ்கியூஸ் கேட்காமலே உள்ளே வந்துடுவீங்களா? பைத்தியக்கார சும்மா ரெண்டா. இங்கே பாரு சுவாதி, எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், தெரியும்ல? ஏன்டா போய் சொல்றேன்? ஏய் கௌதம ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்து பேசுடா. டிசிப்ளின் டீசென்ட்டை பத்திலாம் இதுக்கெல்லாம் அவனுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாதுடா. இந்த போர்டில் என்ன எழுதியிருக்கு? ஏன் அந்த போர்டு தான் டெய்லி பார்க்கறேனே, இதுக்கு மாடலே நான் தான் செலக்ட் பண்ணேன், சும்மா கடப்பேத்தாதடா. பாரு, டாக்டர் ராஜேஷ்குமாருக்கு டிசிப்ளின் இருக்கு, தெரியும்ல உனக்கு? தெரியும்டா, அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்றேன்? சுவாதி மேம். மேம் சொல்லுங்க, உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. மேம், சார் கேட்குற கொஷின் கரெக்டு தான், உள்ள எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு தான் வந்திருக்கணும், தெரியாம வந்துட்டேன் மேம், சாரி சொல்லிடுங்க. ஐயோ சாரிலாம் தேவையில்ல, அவன் சும்மா ஃபன் பண்ணுறான். உங்கள் கௌதமை நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க, உங்கள் கௌதம் கிட்ட நீங்கள் பேச வந்திருக்கீங்க, உங்கள் கௌதம் கிட்ட உங்களுக்கு இல்லாமல் உரிமையா? ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் கேட்காம வரலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. சாரி மேம். ஐயோ மேம், நான் தான் சாரி வேணான்னு சொல்கிறேனே, திரும்ப திரும்ப ஏன் சாரி கேட்குறீங்க? இந்த சாரி மேம், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, ஸோ அப்படி யாரையும் நான் பார்க்க வரல. புரியல. இல்லை மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, உங்கள் கௌதமை பார்க்க வந்திருக்கீங்க, நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்க வரலாம், உங்கள் கௌதமை பார்க்கறதுக்கு நீங்கள் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்லாம் கேட்டிங்கல்ல. ஆமாம் மேம், உண்மைதான். உங்கள் கௌதமை பார்க்க நீங்கள் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் சொல்லுங்க? இல்லை மேம், அப்படி யாரையும் நான் பார்க்க வரல. அப்படி யாரையும் பார்க்க வரலையா? புரியலையா மேம்? இல்லை மேம், நான் என்னோட கௌதமெல்லாம் பார்க்க வரல, நான் என்னோட ஹஸ்பண்ட் ராஜேஷ்குமாரை பார்க்க வந்தேன். மேம் சும்மா ஃபன் பண்ணாதீங்கண்ணே. இல்லை மேம், நான் ஃபன்லாம் பண்ணலை, சீரியஸாகவே நான் என்னோட ஹஸ்பண்ட் ராஜேஷ்குமாரை தான் பார்க்க வந்தேன். கௌதம்னு எனக்கு யாரையும் தெரியாது மேம்,